அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, டீ கடையில் கிடைக்கிற கஜடா தாங்க பார்க்க போறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் சுகர் 100 கிராம், ஏலக்காய் 2 சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் மைதா 125 கிராம் சேர்த்துக்கோங்க, ரவா 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், சால்ட் 1/8 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/8 டீஸ்பூன் சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்ச பவுடர் சுகரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். ரொம்பவும் கெட்டி இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு உடனே செஞ்சிடலாம், வைக்கணும்னு அவசியம் இல்லை. கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு பாலாக எடுத்துக்கலாம். நான் எண்ணெயை ஒரு மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை அதில் போட்டுருவோம். நம்ம இடையில கோடு போடணும்னு அவசியம் கிடையாது, அதே ஆட்டோமேட்டிக்காக கேக் ஷேப் வந்துடும். மீடியம் ஹீட்டில் வச்சே பொரிச்சிடுங்க, ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்காதீங்க, உள்ள மாவாக இருக்கும். வெறும் 10 மினிட்ஸில் இந்த ரெசிபி நம்ம ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கடையில் உள்ள மாதிரியே. இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்மள்கிட்ட இருக்கும், நம்ம உடனே தயார் பண்ணிடலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே நம்ம எடுத்துடலாம். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் நல்லா இருக்குங்க இந்த கேக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய கிறிஸ்பியான கஜடா சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு நமக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.